கடந்த மாதம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது டிஹெச்எஸோட மிக முக்கியமான ஒரு ரூல் ஒயிட் ஹவுஸோட OMB டிபார்ட்மெண்ட்டை கிளியர் ஆகிடுச்சு, அதாவது அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது எப்போ வேணாலும் ஃபெடரல் ரிஜிஸ்டரில் பப்ளிஷ் பண்ணலாம், அதற்குள்ளாக இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிங்கன்னு இப்போ அந்த ரூல் ஃபெடரல் ரிஜிஸ்டரில் பப்ளிஷ் ஆகிடுச்சு. விசாவில் உள்ளவங்களுக்கு இம்பேக்ட் ஆக போகுது. புது ரூல் இது அப்ரூவ் ஆகிடுச்சு, அதாவது ஒயிட் ஹவுஸோட OMB டிபார்ட்மெண்ட்டில் அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து ஃபெடரல் ரிஜிஸ்டரில் பப்ளிஷ் பண்ணிவிட்டு 30 or 60 டேஸில் அமலாக்க வேண்டியது தான். கண்டிப்பாக அமலாக்க போகிறாங்க. ஸோ நோ டவுட். இந்த வீடியோவில் என்னென்ன சேஞ்ச், ஏன்னா நம்ம அப்போ பார்த்தது ரொம்ப டிராஃப்ட் காப்பி தான் பார்த்தோம். இப்போ நமக்கு பப்ளிஷ் ஆன காப்பியே இருக்குது. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, யார் யாரெல்லாம் இம்பேக்ட் ஆக போகுது, இப்போது ஒரு டைம்லைன் இருக்குது, நமக்கு இன்னுமே அவகாசம் இருக்குது. அந்த அவகாசத்துக்குள்ளாக என்னென்ன விஷயங்கள் செய்வது மூலியமாக இந்த புது ரூல் சேஞ்சஸ்லேருந்து நீங்கள் இம்பேக்ட் ஆகாமல் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் நிறைய டைம்லைன் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக என்னென்ன விஷயங்கள்லாம் வீசா உள்ளவங்க செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதனால் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது இன்னும் இது பல பேரை வந்து சென்றடையும், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்ட்ரோவில் பார்த்தா மாதிரி டிஹெச்எஸ் இப்போது பப்ளிஷ் பண்ணியிருக்க அந்த மிக முக்கியமான ஒரு ரூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரூல் என்றைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 17 ஜூலை, அதாவது அந்த நாளைக்கு தான் நம்ம வீடியோவும் பப்ளிஷ் பண்ணுறோம், வெள்ளிக்கிழமை. ஸோ இன்றைக்கி தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இன்னையிலேருந்து இந்த ரூல் எப்போ எஃபெக்டிவ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம், எந்த ஒரு ரூலும் ஃபெடரல் ரிஜிஸ்டரில் போடும்போது ஏதோ 30 நாள் 60 நாள் வந்து கருத்து கேட்புக்காக விடுவாங்க. இது 60 நாள் கருத்து கேட்புக்காக விட்டுறாங்க. ஸோ செப்டம்பர் 15லேருந்து இது எஃபெக்டிவாக இருக்க போகுது. ஸோ நமக்கு ஒரு டைமில் நீங்கள் கிடச்சிருக்கு, அதாவது செப்டம்பர் 15 வரைக்கும், இன்னையிலேருந்து 60 நாள் அப்படிங்கிற ஒரு டைம்லைன் கிடச்சிருக்கு. இந்த ரூல் யார் யாரெல்லாம் இம்பேக்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய இம்பேக்ட் இருக்க போது ஸ்டூடெண்ட் விசா அண்ட் ஜே விசா, எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் விசா இல்லையா. ஸோ இவர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் இருக்க போது. நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. என்னெல்லாம் மிக முக்கியமான ஒரு சேஞ்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ஒரு F1 விசா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துருவோம். இன்றைக்கி F1 விசாவில் உள்ள வரவங்களுக்கு I-94 கொடுக்கும்போது டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் டிபாரி எஸ் அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க. அதற்கு அர்த்தம் என்னங்கன்னா, நீங்கள் உள்ளே வந்த பிறகு உங்கள் ஸ்டேட்டஸ், அதாவது ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்கிறது வரைக்கும் இன்டெஃபினட்டாக நீங்கள் யூஎஸ்ஏல இருந்துக்கலாம். இதே நீங்கள் மற்ற விசாவில் வரும்போது, இப்போ H1Bயில் வரீங்க, B1 B2வில் வரீங்கன்னா அட்மிட் அன்டில் டேட்னு ஒரு வார்த்தை இருக்கும், அது கீழே வந்து டேட் இருக்கும். அதான் H1Bயில் வரும்போது உங்களோட பெட்டிஷன் எவ்வளோ நாள் அப்ரூவ் இருக்கோ அது கொடுப்பாங்க. B1 B2வில் வரும்போது பை டிஃபால்ட்டாக 6 months ஆர் லெஸர் தென் தட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு டேட் இருக்கும் I-94ல், அது வரைக்கும் நீங்கள் ஆத்தரைஸ் ஸ்டே. பட் F1 வரும்போது என்ன இருக்குது, அந்த இன்டெஃபினட்டாக போயிடுது டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ்னு. ஸோ F1 வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி உள்ளே வந்த பிறகு ஒரு மாஸ்டர்ஸ் பண்ண வராங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 2 வருஷம் மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து மேக்ஸிமம் ஸ்டெம் கோர்ஸ் தான் பண்ணுவாங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து அடிஷ்னல் 24 months OPT கிடைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது 2 வருஷம் படித்த பிறகு 3 வருஷம் டோட்டல் OPT இருக்குது. ஸோ இந்த 3 வருஷத்துக்குள்ளாக H1B வரலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு F1 ஸ்டேட்டஸுக்கு போவாங்க. அதாவது வந்து இன்னொரு கோர்ஸ், இன்னொரு மாஸ்டர்ஸ் வந்து பண்ணுவாங்க. சம்டைம் பேரலாக கூட பண்ணுவாங்க. சில பேர் வந்து இல்லை PhD பண்ணவும் போவாங்க. பட் நீங்கள் பேரலல் கோர்ஸ் பண்ணலாம். இன்னைய நிலைமைக்கு வந்து நீங்கள் பேரலல் கோர்ஸ் பண்ணலாம். சிம்பிள் தான். I-20 அப்டேட்ஸு DSO வச்சு அப்டேட் பண்ணிடலாம். அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் எதையுமே யூஎஸ்சிஎஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. டெசிக்னேட்டட் ஸ்கூல் ஆஃபீஸரை இதை பண்ணிட முடியும். I-20 அப்டேட் பண்ணுறது மூலயமா உங்களோட ஆத்தரைஸ்டு ஸ்டேவை தக்க வச்சுக்க முடியும். அது இன்றைக்கி நிலைமை. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு பழம்பெரும் ரூல் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த ரூலை யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் இங்கே இன்டெஃபினட்டாக ஸ்டே பண்ணுறாங்க, நிறைய ஃப்ராட் இதில் நடக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்காக தான் இந்த சேஞ்சஸும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டிபாரியஸ் டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் போடுறதுனா பிரச்சனை. இனிமேல் என்னென்னா, உள்ளே வரும்போது மேக்ஸிமம் 4 years ஆர் த எண்ட் ஆஃப் த I-20, அதாவது வந்து நீங்கள் I-20 கிடைக்கும் இல்லையா நீங்கள் F1 விசாவில் வரும்போது. ஸோ அந்த டேட் கொடுப்போம், இல்லை மேக்ஸிமம் வந்து 4 years கொடுப்போம். ஸோ உங்களோட ஃபிக்ஸ்டு டியூரேஷனை கொடுக்குறாங்க. சப்போஸ் உள்ளே வரீங்க, உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம நிலமை என்ன, DSO வச்சு I-20 அப்டேட் பண்ணிக்கலாம். செவிஸ்னால் என்னென்னா வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதாவது ஸ்டூடெண்ட் ஆர் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் விசாவில் வரீங்கன்னா உங்களோட மொத்த ஜாதகமும் அது உள்ளே இருக்கும். ஸோ யார் எப்போ வந்தால், அவங்களோட அட்ரஸ் என்ன, எங்கே படிச்சுட்டு இருக்காங்க, எந்த ஸ்கூலில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாமே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அதை I-20 அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னா, அதை DSO அப்டேட் பண்ண முடியாது. சப்போஸ் 4 years மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா ஒன்லி வே வந்து I-20 பண்ணணும் DSOட்ட. பட் அது மட்டும் ஆத்தரைஸ்டே கிடையாது. அந்த ஒரு பவர் அப்படியே USCSட்ட போகுது. USCSட்ட I-59 அதாவது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் போடணும்.
அது போட்டு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆகுது, இது வரைக்கும் வந்து யூஎஸ்சிஎஸ்டே போக மாட்டாங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க. ஸோ இதே டிஎஸ்ஓவோடே காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்துட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து யூஎஸ்சிஎஸ்ட்டை போகணும். இன்றைக்கி எப்போ யூஎஸ்சிஎஸ்ட்டை போவாங்க, ஏடிக்கு மட்டும் தான் போவாங்க. பட் இப்போ வந்து நீங்கள் ஆத்தரைஸ்டு அதாவது நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கே யூஎஸ்சிஎஸ்ட்டை போயிட்டு அங்கே போய் அப்ரூவல் பண்ணிட்டு வரணும். அதில் பயோமெட்ரிக்ஸ் இருக்குது, அதில் ஃபீ இன்வால்வ் ஆகிருக்கு, அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட்டாக இதில் வந்து இருக்குது. இப்போ இன்னொரு விஷயம் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து பேரலல் கோர்ஸ் பண்ணுவாங்க அவங்களோட ஸ்டேவை வந்து இங்கே தக்க வச்சுக்கிறதுக்குன்னு. அதில் ஒரு சேஞ்சஸும் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் ஃபோனில் மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சிபிடி பண்ணும்போதே பார்ப்பாங்க, நமக்கு வந்து இல்லை இதில் இப்போ வேலை கிடைக்காதுன்னா ஒரு பேரலாக ஒரு கோர்ஸை போட்டு விட்டுருவோம். ஸோ பேரலல் கோர்ஸ் இன்னொரு கிராஜுவேட் கோர்ஸ் பண்ணுவோம், ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணுவோம் பேரலாக பண்ணிட்டு. ஏன்னா நமக்கு திரும்ப வந்து அந்த கிளாக் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, 2 years, அதனால் நமக்கு டைம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. ஸோ அதற்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் படிக்க வரீங்களா, பேச்சுலர்ஸ் பண்ண வரீங்களா, நீங்கள் அடுத்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா, அதாவது இன்னொன்று படிக்கணும்னா நீங்கள் இன்னொரு பேச்சுலர்ஸ் பண்ணவே முடியாது. பேரலோ டவுன்கிரேடோ பண்ண முடியாது, அப்கிரேட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ பேச்சுலர்ஸ் இருந்தால் கிராஜுவேட், அதை வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும், மாஸ்டர்ஸ் இருந்தால் பிஹெச்டி. ஸோ மாஸ்டர்ஸ் இருந்துட்டு இன்னொரு மாஸ்டர் பண்ணக்கூடாது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு சேஞ்சாக வந்திருக்கு இந்த ரூலில். இன்னொரு மிகப்பெரிய சேஞ்சும் இருக்குது. இன்றைக்கி வந்து உங்கள் ஸ்டேட்டஸ் எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னா உங்களுக்கு 60 நாள் வந்து கிரேஸ் பீரியட் இருக்குது. அதுக்குள்ளாக வந்து நீங்கள் அடுத்த ஸ்கூல் பார்த்துட்டு இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இல்லை H1B என்ன வேணாலும் பார்த்துட்டு பண்ணலாம். ஆனால் இதற்கு மேலே இந்த நியூ ரூலுக்கு அப்புறமா வந்து வெறும் 30 நாள் தாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ முக்கியத்துவம் பெறுது. அதாவது இன்னும் டைம் இருக்குது. செப்டம்பர் 15, 2020 அப்புறம் வந்தீங்கன்னா இந்த கிரேஸ் பீரியடும் கம்மியாக கிடைக்கும். அதுவே செப்டம்பர் 15, 2026 முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு 60 நாள் கிரேஸ் பீரியட் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், இன்னும் 60 நாள் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து F1 ஸ்டாம்பிங் இருக்குது, எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்து வர்றதை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுறீங்க அப்படின்னா வந்து தயவு செஞ்சு முன்னாடி வர ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் முன்னாடி வரும்போது உங்களுக்கு டிபாரியஸோட உங்களுக்கு I-94 கிடைக்கும். அதனால் சில இந்த மாதிரி வந்து கிராண்ட் ஃபாதர் ரூலில் இருக்கிற இந்த சில பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சில பெனிஃபிட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து மனசில் வச்சுக்கிங்க. நிறைய பேருக்கு இயல்பாகவே வர ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதாவது வந்து இப்போது F1 படிக்கிறாங்க, சிபிடி எல்லாமே முடிச்சுட்டு OPT போகும்போது EAD போவாங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி போகும்போது வெறும் EAD மட்டும்தான், அதுக்கு தான் யூஎஸ்சிஎஸ்ட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் OPTக்கு EAD போகும்போது அதோடு சேர்த்து I-539 நீங்கள் போகணும். அதாவது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேட்டஸும் பண்ணணும். அது நினைவில் கொள்ளணும். இன்றைக்கி வந்து வெறும் I-485 மட்டும்தான் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க, குஷன் பீரியட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த EADக்கு மட்டுமே செப்டம்பர் 15, 2026 அப்புறம் எல்லா ரூலும் அமலுக்கு வந்தாலும் இந்த EAD ப்ராசஸ்க்காக ஒரு 6 மாத குஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது மார்ச் 19 வரைக்கும் அந்த குஷன் கொடுத்துருக்காங்க. அதற்கு முன்பாக நீங்கள் EAD ப்ராசஸ் பண்ணிங்கன்னா I-539 தேவையே கிடையாது. அது வந்து பெரிய பெனிஃபிட். பிகாஸ் I-539 போகும்போது பயோமெட்ரிக்ஸ் இருக்குது, I-539க்கான ஃபீஸ் இருக்குது, அட்டானி ஃபீஸ் இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இஃப் பாசிபிள் உங்களுக்கு வந்து இல்லை OPT ப்ராசஸ் பண்ணோமா, ஸ்டெம் OPT ப்ராசஸ் பண்ணால் அதுக்கு முன்பு பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய காசு சேவ் பண்ணலாம். ப்ளஸ் இந்த அடிஷ்னல் தலைவலிருந்து தப்பிக்கலாம். ஸோ மார்ச் 19 அப்புறம் நீங்கள் போடுறீங்க, அதாவது வந்து OPT முடியுது உங்களுக்கு, ஸ்டெம் OPTக்கு 24 மாதத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக I-485 EAD கார்டுக்காக நீங்கள் போவீங்க இல்லையா, அதோட சேர்த்து I-539 எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் போகணும். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேட்டஸில் பயோமெட்ரிக்ஸ் இருக்குது. அந்த பயோமெட்ரிக்ஸ் அப்பாயின்மெண்ட் முடிஞ்ச பிறகு தான் அதை நீங்கள் ப்ரீமியமாக கன்வெர்ட் பண்ண முடியும். பயோமெட்ரிக்ஸ் வந்து மேக்ஸிமம் 5 to 6 வீக்ஸில் கொடுத்துருவாங்க. ப்ரீமியம் ஃபீ இன்வால்வ் ஆகிருக்கு. இஃப் நீன்னா ப்ரீமியம் போகலாம். இப்போ I-539 போட்ட உடனே நீங்கள் வந்து லீகல், அதாவது டைம்ல நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா அது வந்து லீகல் ஸ்டே தான். ஸோ அதுக்கப்புறமும் வந்து நீங்கள் லீகலாக ஸ்டே பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி EADயில் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் ஒரு ரூல் இருக்குது இல்லையா, நீங்கள் F1ல உள்ளவங்களுக்கு தெரியும். அதாவது 240 days கொடுக்குறாங்க. அந்த ரூலில் எந்த சேஞ்சுமே இல்லை, நல்ல விஷயம். அந்த ரூல் அப்படியே தான் இருக்குது. அதான் புது ரூல் வந்த பிறகும் அந்த 240 days எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது, அது நல்ல விஷயம். பட் ஆனால் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிடுது. அதற்குள்ளாக அதை நீங்கள் வந்து கருத்தில் கொள்ளணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஆனால் பழைய ஸ்டைலில் நிறைய பேர் யோசிப்பாங்க, ஒருவேளை இப்போ H1B கிடைக்கல இந்த 3 yearsக்குள்ளனா திரும்ப ஒரு F1 போகலாம். பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஒன்லி பாசிபிள் நீங்கள் PhD பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் லேடரில் வந்து கிளைம் பண்ணி ஆகணும். இப்போ PhD பண்ணுறீங்கன்னா வேறு வழியே கிடையாது. நீங்கள் அதுக்கு அடுத்து என்ன விசா ஸ்டேட்டஸோ அதுதான் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் அண்டர் கிராஜுவேட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் நீங்கள் எந்த கோர்ஸுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதுவே கிராஜுவேட் பண்ணும்போது, மாஸ்டர்ஸ் பண்ணும்போது
சேஞ்சே பண்ண முடியாது ஆஃப்டர் திஸ் நியூ ரூல். அதே போல் நீங்கள் யூனிவர்சிட்டி சேஞ்ச் பண்ணுறீங்களா, பேச்சுலர்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் இயர் சேஞ்ச் பண்ண முடியாது, மாஸ்டர்ஸ் பண்ணும்போது முழுவதுமாக சேஞ்ச் பண்ண முடியாது. அன்லெஸ் அந்த ஸ்கூலே மூடிறாங்க, அந்த யூனிவர்சிட்டியை மூடிறாங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம், அதர்வைஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. இதுவும் மிக முக்கியமான ஒரு ரூலாக வந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து இன்னொரு இன்ஸ்டியூட் போகிறாங்களா, ஈஸி. அந்த இன்ஸ்டியூட் வந்து SCVP அப்ரூவ்டு இன்ஸ்டியூட்டாக இருக்கணும். அவங்க வந்து I-20 அவங்கள்ட்ட DSOட்ட போய்ட்டு வாங்கிட்டு நீங்கள் பண்ணிடலாம். பட் இயர் ஆஃப்டர் அது பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் USCSட்ட போய் ஆகணும். செவிஸ் அப்டேட்டே ஆகாதுங்கிறாங்க. அதாவது வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பேரலாக ட்ரை பண்ணிங்கனாலுமே செவிஸ் அப்டேட் ஆகாது. இல்லை வந்து முடியுது திரும்பவும் நம்ம மாஸ்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே செவிஸ் அப்டேட் ஆகாது, சிஸ்டம்லேயே சேஞ்ச் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ரூலாக வந்திருக்கு. அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு இது வரைக்கும் நிறைய நாங்கள் ஆத்தரைசேஷன் பவர் வந்து DSOட்ட கொடுத்துட்டோம். இப்போ அதை எல்லாமே எடுத்துகிட்டு USCS வாங்கிக்கிறாங்க. ஸோ அடிஷ்னல் ப்ராசஸ் இருக்குது, அடிஷ்னல் பயோமெட்ரிக்ஸ் இருக்குது, அடிஷ்னல் பேக்ரவுண்ட் செக். அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் எல்லா ரூலுக்கு பின்னால் நாட்டோட பாதுகாப்பை வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பேக்ரவுண்ட் செக் தேவையாக இருக்குது. ஏன்னா இவங்க எப்போ வராங்கன்னு தெரியல, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் செக்கே நடக்க மாட்டுது. ஸோ இப்போ நிறைய டேட்டா அவங்கள்ட்ட நம்ம சோஷியல் மீடியா வெட்டிங்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஸோ நிறைய டேட்டா அவங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி I-5 ட்ரைனிங் போகும்போது அவங்களோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டு தான் அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ பட் ஸ்டில் இந்த வீடியோ போட்டதுலேருந்து உங்களுக்கு 60 நாள் டைம் லைன் இருக்குது. அது வெளிலேருந்து உள்ளே வரவங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் OPT ஆர் STEM OPT பண்ணுறீங்கன்னா அதுக்கான குஷன் வந்து மார்ச் 19 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்குள்ளாக பண்ணும்போது I-539 நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.